எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்மிச்சி ஜோனா பேசுகிறேன். இப்போ வாழைக்காய் வச்சு கோலா உருண்டை பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சவுப்பத்தை வச்சு கடாய் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். பூண்டு 2 காஞ்ச மிளகா, 2 பச்சை மிளகா, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே கொஞ்சமாக ஒச்சக்கடலை போட்டுக்கலாம். சும்மா ஒரு 2 கைப்பிடியில் வச்சு கைப்பிடி ஒச்சக்கடலை. ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகு சும்மா அரை டீஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறினோடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது கொஞ்சம் ஆறிடுச்சு, மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அரைச்சதை இந்த வாழைக்காய் 2 விசில் வச்சு அரைச்சி மசிச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு தோல் எடுத்துட்டு அதில் வந்து இந்த மசாலாவும் கொஞ்சம் உப்பு, தேவைக்கேற்ற உப்பு, கொஞ்சம் தேங்காய், இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் சூடானோன்னா அதில் போட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு, உருண்டை போட்டுடலாம். கோலா உருண்டை, சுவையான கோலா உருண்டை ரெடி. வாழைக்காய் கோலா உருண்டை. நீங்களும் இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.